சென்னையில் நடைபெற்ற வீதி விருது விழாவில் கடந்த ஆண்டு சிறந்த படங்களை வழங்கிய இயக்குநர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை முகப்பேரில் உள்ள தனியார் பள்ளியில் நேற்று தொடங்கிய இந்த விழா இன்று நிறைவடைய உள்ளது. 12வது ஆண்டாக வீதி விருது விழாவை மாற்று ஊடக மையம் மற்றும் அனைத்து கலைஞர்கள் வாழ்வாதார கூட்டமைப்பு நடத்தி வருகிறது. இதில் ரதக்காவடி, சேவையாட்டம், பெரிய மேளம், ஜூம்லா மேளம், மரக்கால் ஆட்டம், அடுக்கு கரகம், மாட்டுக்கொம்பு ஆட்டம், மல்லர் கம்பம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகள் நிகழ்த்தப்பட்டன. விழாவில் இயக்குநர்கள் மாரி செல்வராஜ், வினோத்ராஜ், இயக்குநர் மைக்கேல் கே ராஜா, பாரி இளவழகன், எழில் பெரியவேடி, ரா சரவணன், திவ்ய பாரதி, தமிழரசன் பச்சமுத்து ஆகியோருக்கு திரை விருது வழங்கப்பட்டது. நிகழ்வில் உரையாற்றிய இயக்குநர் மாரி செல்வராஜ், தான் எடுக்கும் திரைப்படங்கள் நமது அரசியலுக்கு, எதிர்காலத்திற்கு, எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையானதாக இருக்கிறதா என்பதுதான் முக்கியமே தவிர அப்படம் வெற்றியா, தோல்வியா, லாபமா, நஷ்டமா என்பது முக்கியமில்லை என்றார். கூத்துக்கலைதான் சினிமாவின் அடிப்படை என்று ஜமா படத்தின் இயக்குனர் பாரி இளவழகன் தெரிவித்தார். நாம எடுக்கிற படம் நமக்கு முதல்ல நம்மளோட உணர்வுக்கு, நம்மளோட வாழ்வுக்கு, நம்மளோட அரசியலுக்கு, இல்லோட நம்மளோட எதிர்காலத்துக்கு, நம்மளோட எதிர்கால சந்ததியினருக்கு உண்மையானதாக இருக்கா, அவங்களுக்காக அந்த படம் பேசுதா அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு முக்கியம். அது ஓடுது, ஓடாமல் போகுது, அது சம்பாதிக்காமல் போகுது. ஏன்னா நம்ம கமிட்மெண்ட்டில் தான் எடுக்கிறோம். அது இந்த மாதிரி உழைக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலைக்கூடிய மக்கள் கொண்டாடும் போது தான் ஒரு ஆத்மார்த்தமான நமக்கு ஒரு நிம்மதி வரும். ஐயா சொன்ன மாதிரி ஒரு தெருக்கூத்து கலை தான் நம்மளுடைய ஆதிக்கலை. நான் பிலீவ் பண்ணுறது அதுலேருந்து தான் சினிமா எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதே நான் பிலீவ் பண்ணுறேன். அப்படி அந்த கலையை வச்சு படம் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க, இது ஒரு பாப்புலரான மீடியம் இல்லை, இது எப்படி பாப்புலர் மீடியம் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு. ஆனால் ஜமாவோட ரிசப்ஷன் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அவ்வளோ மக்கள் இதை படத்தை ஏற்றுக்கும் போது இன்னும் தெருக்கூத்து கலை மேலே உங்கள் எல்லாருக்கும் இருக்க காதலை என்னால் புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து இந்த மாதிரி கலை சார்ந்து வர்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விழாவில் தமிழ்நாட்டின் பாரம்பரியமான 100க்கும் மேற்பட்ட கலைகள், 50க்கும் மேற்பட்ட நாடகங்கள் நிகழ்த்தப்பட உள்ளன. 5000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கு பெற்று பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளனர். மேலும் நாட்டுப்புற கலைகள் மற்றும் வீரத்திர சிலம்பம் போட்டியும் நடத்தப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.